இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் 2019ஆம் ஆண்டு தொடருக்கான அட்டவணையை அறிவித்தது பிசிசிஐ. மார்ச் மாதம் துவங்க இருக்கும் ஐபிஎல் 2019ஆம் ஆண்டு தொடரில் முதல் 2 வாரங்கள் நடைபெறும் போட்டிகளுக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் வாரியம் இன்று வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் 2008ஆம் ஆண்டில் இருந்து இந்தியாவில் நடந்து வருகிறது. இந்த போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு வீரர்களும் பங்கு பெற்று விளையாடி வருகிறார்கள். இந்த தொடருக்கான வீரர்கள் ஏலத்தின் மூலம் எடுக்கப்படுவதால் சிறப்பாக ஆடும் வீரர்களுக்கு கோடிகளில் ரூபாய் கொட்டுகிறது. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளில் விளையாடும் வீரர்களுக்கான ஏலம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே முடிவடைந்தது. அதன்படி இந்த ஆண்டுக்கான போட்டிகள் வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் மே மாதம் வரை நடக்க உள்ளது. ஆனால் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் ஐபிஎல் போட்டி நடைபெறும் இடத்தை தேர்வு செய்வதில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் 2 வாரங்கள் நடைபெறும் போட்டிக்கான அட்டவணையை பிசிசிஐ இன்று வெளியிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளுக்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி வெளியான பின்னர் மற்ற போட்டிகளுக்கான அட்டவணையை பிசிசிஐ தேர்வு செய்யும் என தெரிகிறது. பிசிசிஐ வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள உள்ளது. முதல் போட்டி மார்ச் 23ஆம் தேதி ஈவினிங் நடக்குது. பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. அதே போல் 24ஆம் தேதி 2 மேட்ச் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கும் இன்னொன்று மும்பைக்கும். அதே போல் 25ஆம் தேதி ராஜஸ்தானுக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. அதே போல் 26ஆம் தேதி ஒரு மேட்ச் தான், 27ஆம் தேதியும் ஒரு மேட்ச் தான், 28ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான், 29ஆம் தேதியும் ஒரு மேட்ச் தான், 30ஆம் தேதி 2 மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ஒரு 2 மேட்ச், அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வர ஒரே காரணத்தினால ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு மட்டும் வெளியிட்டிருக்காங்க, இல்லைனா ஃபுல்லாக வெளியிட்டிருப்பாங்க. அதுவும் அவங்க தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க 2-3 அட்டவணைகள். அது எங்கே நடக்குது எப்போ அப்படிங்கிறத மட்டும் அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சு பெங்களூர் கூட நடக்க போகுது, அதுவும் சென்னையில் நடக்க போகுது. இதனால் தமிழ்நாடு ரசிகர்கள்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி சென்னைக்கும் டெல்லிக்கும் நடக்க போகுது. அதே போல் 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்க போகுது, அது 31ஆம் தேதி. அதே போல் 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் சென்னைக்கும் நடக்க போகுது, அது வந்து 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு பெரிய மோதல் போயிட்டுருக்கு. அதாவது இந்திய அணியை பொறுத்தவரை எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் ஐபிஎல்லை பொறுத்தவரை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பெங்களூர் ரசிகர்களும் சென்னை ரசிகர்களும் தற்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் மோத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்கள் அணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இருதரப்புமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மோதல் ட்விட்டரில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதன் மூலம் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.